மனதிலே ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் எப்போதுமே குடிகொள்ள செய்யும். அந்த சஞ்சலம் உங்கள் மனதிலே தொடர்ந்து நீடிக்கிறது என்றால் மனதிலே நிம்மதி இருக்காது. அந்த வழிபடக்கூடிய தன்மையானது இல்லாமல் போயிருக்கும். சிவபெருமானை வழிபடும் போதெல்லாம் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுவிடும். அடடா, இந்த தவறை செய்து விட்டோமே, இந்த தவறை செய்து விட்டோமே என்று. அப்ப அதுதான் அந்த இடத்துல தீட்டா மாறும். நம்ம சொல்கின்றோம் அல்லவா, தீட்டு இருந்தால் இறைவனை வழிபட முடியாது, கூடாது அப்படின்ட்டு. ஏன் கூடாதுன்னு சொல்றாங்க? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மனதிலே இவ்வளவு குறை குற்றங்களை வைத்துக்கொண்டு அவரிடம் நிம்மதியாக சென்று வழிபட முடியாது, தியானத்தில் ஈடுபட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே நமக்கு தடைகள் ஏற்படும். அப்போ மனதிலே காம குரோத இந்த மாதிரியான மதமாச்சரிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும் போது முழுமையாக இறைவனை நம்மால் வழிபட முடிவது இல்லை. எந்த ஒரு சஞ்சலமே இல்லாத நபராக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இடம்தான் சிவபெருமான் வசிப்பதற்கு ஏற்ற இடம்.